சோத்திரம். இன்றைய காலை மன்னா. மனம் புண்படுத்தலின் விளைவுகள். என்னை இராணுவத்துக்கு அப்பால் கொண்டு போ, எனக்கு காயம் பட்டது. 1 ராஜாக்கள் 22:34. ஜனங்கள் அடிக்கடி, அதுவும் மிகவும் எளிதாக மனதில் புண்படுகிற, காயப்படுகிற அல்லது இடலர் அடைகிற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பரிசுத்தவான் நாம் புண்படுத்தப்படுவோமாக உண்மையில் நம்முடைய பெருமையே புண்படுத்தப்படுகிறது என்று கூறினார். இக்கூற்று மிகவும் சரியானதே. ஆமான் பெர்சியா தேசத்தில் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தான். ஆனால் ஒரே ஒரு மனிதன் மட்டும் தனக்கு முன்பாக பணிந்து கொள்ளாத போது அவனுடைய பெருமை எவ்வளவாக புண்படுத்தப்பட்டது பாருங்கள். எஸ்தர் 5:11-13. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் தோல்வியை தழுவிய ஒரு ராஜாவின் சரித்திரத்தை குறித்து கூறுகிறது. அவன், என்னை இராணுவத்துக்கு அப்பால் கொண்டு போ, எனக்கு காயம் பட்டது என்று கெஞ்சுகிறான். ஆம், ஒரு காயப்பட்ட மனுஷனால் கர்த்தருடைய யுத்தங்களை தொடர்ந்து செய்ய முடியாது. அவன் யுத்த களத்தை விட்டு அவமானத்தோடு வெளியே கொண்டு வரப்பட வேண்டும். இடலர் அடைகிறவர்களுக்கு ஆவிக்குரிய பிரகாரமான ஆழம் இல்லை என்னும் சத்தியத்தை கர்த்தராகிய இயேசு வெளிப்படுத்தினார். மார்க்கு 4:5-6-17. அது நம்மோடு பேசுகிறதா? நமக்கு ஆவிக்குரிய ஆழம் இருக்கிறதா? அல்லது நாம் நம்முடைய மனதில் புண்பட்ட உணர்வுகளுக்கு இடம் கொடுத்து நம்மை காயப்படுத்துகிற, புண்படுத்துகிற அல்லது இடர பண்ணுகிறவர்களாக தென்படுபவர்களிடம் குற்றம் கண்டுபிடித்து கொண்டிருக்கிறோமா? கிறிஸ்துவின் நல்ல போர் சேவகர்களாக இருக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2 தீமோத்தேயு 2:3. நாம் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி பாவம், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் ஆகியவற்றோடு போராட வேண்டிய ஒரு நல்ல போராட்டம் நமக்கு உண்டு. ஆகவே போர்க்களத்தில் புண்பட்டு விடாதவாறு நாம் கவனமாயிருப்போமாக. ஆமேன்.